லக்கி 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 இது நல்லா இருக்குல. ஏய் நீ எப்பவும் வேடிக்கை தானடி பாப்ப. பேபி வெளிய இருக்கும்போது அந்த பிளட் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகி எதுக்கு எப்ப பார்த்தாலும் அதே யோசனை. அப்பா கொன்ன பத்தவர் வா வா அப்புறம் போலாம் வா அப்பா பிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டு போலாம் வா. கருக்கு வேற உள்ள ஒர்க்ல இருக்க மக்கள் இந்த லக்கி போய் கதவை தட்டிட்டே இருக்கு. வா நீ வந்து உட்கார். ஹாய் गाइस ஹாய் गाइस குட் மார்னிங். மம்மி சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லக்கி பேபி நல்லா இருக்கேன். Have a good day. Have a good day. Super. Good morning மக்களே எல்லாருக்கும். நானும் லக்கியோ வேக்கப் ஆயாச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து மார்னிங் என்ன பார்ப்பேன், என்ன வேணும், இது வேணுமா? வேண்டாம். வெல்கம் பாப்பே. கீழே போய் விளையாடுங்க, அம்மா போர் ரெடி பண்றேன். பாய் சொல்லு. பாய். ஓகே மக்களே குட் மார்னிங் எல்லாருக்குமே. நானும் லக்கியோ மார்னிங்கே வேக்கப் ஆயாச்சு. சருக்கு உள்ள ஒரு ஒர்க்கில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வெளியே போகிறோம். ஸோ வெளியே போகிறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச், லக்கிக்கு மட்டும் லஞ்ச் ரெடி பண்ணுறோம். ஸோ அதை நம்ம ரெடி பண்ணிட்டு நம்ம கிளம்புறதுக்குள்ள சருக்கும் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு மீட்டிங் இருக்கு சருக்குள்ள. ஸோ அது முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஸோ அந்த ப்ராசஸ்ல இறங்கலாம். நம்மளுக்கு வந்து நம்ம ஓட்ஸ் பண்ண போறோம். லக்கிக்கு ராகி கஞ்சி நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். ரொம்ப நாளா நான் வந்து எஸ்கேப் ஆயிருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம் மக்கள். ஒரு 2 to 3 வீக்ஸா போகணும் பிளான் பண்ணி ஏதாவது ஒண்ணு நான் பிளான் போகணும்னு 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு அப்புறம் நான் பிளான் போவேனான்னு பிளான் பண்ணி அது கேன்சல் ஆயிடும். அதுவும் போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு நான் தொக்கா மாட்டிட்டேன். வேலை பண்ணி வச்சிருக்கேன். எடுத்து வச்சேன். இப்படி எடுப்பியா? அப்பா கிட்ட சொல்லவா? ஆன்ட் போதா? எங்க ஆன்ட் போகுது? அச்சச்சோ ஆன்ட் போதா? பேபி இப்போ ரொம்ப மேக்ஸிமம் பவர்ல இருக்காங்க மக்களே. சோ அவங்க கூட நம்ம கொண்டாடி இருக்கணும். இல்லாட்டி எல்லாத்தையும் புடிச்சு இழுத்து போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன், ஓட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். சோ அதை இப்ப சாப்பிட்டுட்டு மத்த ஒர்க் எல்லாம் பண்ணிடலாம். ஓகே மக்களே ஃபைனலா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நிறைய பேர் நம்ம ரீசன்ட் வீடியோஸ் பார்த்து என் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்கா இருக்கு, ரொம்ப பிளம்பியா இருக்கு, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களோ அதோட லிங்க் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. பட் எல்லா லிங்கையும் எப்படி ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுக்குறது அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் என் கண்ணில் ஃப்ளட் ஸ்டோர் மாட்டுச்சு. நான் பர்சனலாக யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். எஸ் ஃப்ளட் ஸ்டோரில். அங்கே போய் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ஃபேஸில் டெஸ்ட் பண்ணுறேன்னு அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸோட லிங்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃப்ளட் ஸ்டோர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை மக்களே, எனக்கு பிடிச்ச பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் ஃப்ளட் ஸ்டோரில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சரும் என்ன பிலீவ் பண்ணுறாங்களோ, என்ன ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ஃப்ளட் ஸ்டோர்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. இது சுத்தமா பெய்ட் கிடையாது. இதுதான் ஃப்ளட் ஸ்டோர்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் யூஸ் பண்ற என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே ஃப்ளட் ஸ்டோரோட ஸ்டோர் ஃப்ரண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்ண போற எல்லா ஃபேவரட் ப்ராடக்ட்ஸுமே அதில் ஆட் பண்ண போறேன். ஸ்விஸ் பிராண்ட்ல என்னோட ஃபேவரட்டான ஸ்விஸ் கொலாஜன் பிளஸ் ஹையலூரோனிக் ஆசிட் டேப்லெட். இந்த டேப்லெட் மேட் வித் பிரீமியம் குவாலிட்டி ஃபார்முலேஷன் வித் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் மக்களே. நம்ம ஸ்கின்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேப்லெட். இதுல 833 mg ஆஃப் ஹைட்ரோலைஸ்டு கொலாஜன் இருக்கு, which is in purest form, which is combined with hyaluronic acid. இது நம்ம ஸ்கின்க்கு பெர்ஃபெக்ட் மாய்ஸ்சர் கொடுக்குது. இதுல இருக்க விட்டமின் சி நம்ம ஸ்கினோட க்ளோவர், ஸ்கினோட ரேடியன்ஸ், ஆஃப் கோர்ஸ் கொலாஜனை நல்லாவே ப்ரோமோட் பண்ணுது. இதுல இருக்க விட்டமின் இ ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் மக்களே. அதனால ஸ்கினோட டேமேஜ் ஃப்ரம் ஃப்ரீ ரேடிகல்ஸ் இதை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆஃப் கோர்ஸ் ஸ்கின் செல்ஸை ஏர்லி ஏஜிங்ல இருந்து காப்பாத்துது. இந்த டேப்லெட்டை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டா நம்ம ஸ்கினோட எலாஸ்டிசிட்டியை இது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி ரிங்கிள்ஸை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. இன்னும் வெயிட் பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. அண்ட் ஃப்ளட் ஸ்டோர்ல என்னோட ஃபேவரட்டான எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் ஆட் பண்ண போறேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி 1000 டைம்ஸ் இந்த பாட்டு நாங்க கேட்டுன்னு இருக்கோம். இந்த அரிதாவால எப்ப பார்த்தாலும் தனியா உட்காந்து லக்கி உசுரே ஓகே மக்களே, நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம வந்து போயிட்டு இருந்துட்டு இருக்கோம். 2 வாரமா எஸ்கேப் ஆகி இருந்த மக்களே. நானும் போராடுறேன். பொறி உருண்டு ஹாஸ்பிட்டல்ல கூப்பிட்டாங்கடி. அவளுக்கு வந்து பயம் ஆயிடுச்சு. லைக் போன வாட்டி லாஸ்ட் டைம் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நாள் படுக்க போட்டாங்களா. அடங்கப்பா, இதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் பக்கமே மிதிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தான். இல்ல
இல்ல நீ வா தயவு செஞ்சு வந்துரு செக் பண்ணிட்டு நீ அதுக்கப்புறம் போவே வேணாம். நம்ம ஆக்சுவலி ரிவ்யூ என்னன்னா நம்மளுக்கு டிஎன்சி பண்ண அப்புறம் ரிவ்யூ 1 month 10 days கழிச்சு வர சொன்னாங்க. இன்னும் ஸ்டொமக்ல ஏதாவது இருக்கா, பெயின் இருக்கா, அதெல்லாம் ரிவ்யூ பண்றதுக்கு. ஆனா எனக்கு பெயின் இல்ல, ஆனா இருக்கு. நானும் நினைக்கிறதா இல்ல உண்மையான பெயினான்றது பாதி வந்து கண்டிப்பா பெயின் இருக்கு மக்களே. மீதி பாதி வந்து இந்த அம்மாவே நினைச்சுக்கிது ஐயோ நமக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, ஏதோ இருக்கு போல அப்படின்னு நினைச்சு பயத்திலேயே நம்மளையும் பயத்தோட வச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் நீயும் கதை குடுக்கறேன்னு நானும் பாக்குறேன். ஒழுங்கா இறங்குன்னு அடிச்சிருவேன். ஏய் நீ எதுக்கு சும்மா தேவையில்லாதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ற? அப்ப என்ன பண்ற? சரி விடு, ஒண்ணும் இல்ல. சரி அதை பத்தியே பேச வேணாம் தான் சொன்னேன். நீ எதுக்கு எப்ப பார்த்தாலும் அதையே யோசனை? ஏய் இங்க பாரு, லூசு, இங்க பாரு புரியுண்டா, அழுவாதடா ப்ளீஸ். நீ அப்ப சரி சரிடி அம்மா, அதெல்லாம் யோசிக்க வேணாம். நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசுறேன், நீ ஏன் அதை பத்தி ஏன் பேசுற? சரி விடு பாட்டு. ஹாஸ்பிட்டல் வந்து தானே அவனை, வேற வழி இல்லல்ல. இல்லன்னா நான் அது கூட கூட்டே வர மாட்டேன். சரி ஓகே புரியுது. இல்ல செக்அப் பண்ணி தான் ஆகணும். நீ ஃபீல் பண்ணாத. நீ இப்படி பண்ணனா எனக்கே கஷ்டமா இருக்கா இல்லையா? சரி ஓச்சோ பட்டு என்ன பப்பி? சரி செல்ல பாப்பா ப்ளூ கலரா? சரி விடு, அது முன்னாடி அழுவாது, அப்புறம் அதுவும் அழுவும் நம்மள பார்த்து. போறோம் ஒண்ணும் இல்லைன்னு கேக்குறோம், ரிட்டர்ன் வரோம், அவ்வளவுதான். சரியா? எதையும் யோசிக்க வேணாம். இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்போ எனக்கு ஆக்சுவலி என்னன்னா ஸ்டொமக் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்கு, ஹெட் பெயின் இருக்கு, எல்லாமே இருக்கு. வேற என்ன வழி இருக்கு? அதனால ஹாஸ்பிடல் வந்துட்டோம் மக்களே. இல்ல நார்மலா இருக்க முடியல. பிகாஸ் 1 month தான் ஆயிருக்கு. 1 month 10 days அந்த மாதிரி தான் இருக்கு. கம்மி டேட்ஸ் தான் ஆயிருக்கு. இன்னும் டைம் எடுக்கும் போல. ரொம்ப டயர்டா இருக்கு. ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லாம உட்கார முடியல அப்படிலாம் இருக்கு. இப்ப டாக்டர் கிட்ட இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு அப்புறம் டயட் மக்களுக்காக. சும்மா தேவையில்லாத பேசுவோம். ஹாஸ்பிட்டல் எது வந்தோமோ அந்த வேலையை எனக்கு வர்றதுக்கே திருப்பி ஏதாவது சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நீயே ஃபீல் பண்ணாத, ஓவர் திங்க் பண்ற பைத்தியம். இன்ஜெக்ஷன் சொல்லாதடி, உள்ள வராதடி. பொத்தி வைக்க வேண்டியதா இருக்கு மக்கள். இதுதான் லக்கி பேபியோட இன்ஜெக்ஷன் ஃபார்ம். இது வரைக்கும் இது ஒரு 3-4 பேப்பர் வாங்கி லாஸ்ட் டைம் எங்களை சமய திட்டி. எத்தனை வாட்டிங்க உங்களுக்கே பேப்பர் கொடுக்குறது? பேப்பர் தரது இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீங்க பேப்பர் தரது கூட ஓகே, ஆனா அவங்க போட்டிருக்காங்க அது கரெக்டா மென்ஷன் ஆயிருக்கணும்ல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். தயவு செஞ்சு மறக்காம பத்திரமா வச்சுக்கோங்க சொல்லிருக்காங்க. சோ லக்கிக்கு வந்து நியூ வேக்சின் ஜூன் ஜூலைல 2024ல போடணும்னு சொல்லிருக்காங்க. ஓகே மக்களே, இப்ப லக்கிக்கு என்ன இன்ஜெக்ஷன் எங்களுக்கும் தெரியல. அதனால நாங்க கேட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அப்புறம் எனக்கும் என்னன்னு நாங்க விசாரிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சோ இப்போ வந்து ஸ்கேன் பண்ண போறாங்க. ஐயோ லக்கி, அப்புறம் இந்த பேப்பருக்கு அப்பா போய் சண்டை போடணும். ஓகே மக்களே, டாக்டர் செக்அப் எல்லாம் முடிஞ்சிச்சு. நமக்கு வந்து 2 விஷயம் நடந்திருக்கு. ஒரு ஹாப்பி, ஒரு சோகம். இப்ப எதுக்கு நீ சோகமாவே இருக்க? சும்மா உனக்கு பிரச்சனை என்ன? எனக்கு தான் மக்களே எல்லா பிரச்சனையும் வருது. அப்ப நான் பிரச்சனை இருக்கவங்க சோகமா இருக்காங்க. தலை வலிக்குதுடி. நீ நான் எவ்வளவு வாட்டி சொல்றேன், அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதேன்னு. நீ இப்ப சோகமா இருந்தா இப்ப என்ன மாற போகுது? தலை வலிக்குது எனக்கு. ஒரே இதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கே வராம ஏமாத்தி இருந்தேன். சும்மா எல்லாத்துக்கும் புலம்பிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, தலை எல்லாம் வீங்கிடும். வா வீட்டுக்கு போலாம் ஃபர்ஸ்ட். சரி ஃபீல் பண்ணாத, ஒண்ணும் இல்ல இது. ஓகே மக்களே, சோகமா அந்த பொறி உருண்டையை உற்சாகப்படுத்துறதுக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஜாலி எங்கன்னு பாத்தீங்கன்னா லெஜெண்டோட கடைக்கு தான் மக்களே வந்திருக்கோம். அவ்வளவு சோகமா வந்து இப்ப ஷாப்பிங்னு வந்துச்சுன்னா சோகமா தான் இருக்கேன். எனக்கு ஆடி ஆஃபர் என்ன பாப்பு? எலிஃபண்டா? ஆமாண்டா லக்கி, எலிஃபண்ட் கிட்ட போய் பார்க்கலாம். ஏன் கிட்ட போய் பார்க்கணும், கூடியே வச்சிருக்கோம். இந்த பொரி உருண்டைக்கு 2 விஷயம் பண்ணா ஹாப்பி ஆயிடுறா. ஒண்ணு சாப்பாடு, குஸ்கா வாங்கி கொடுத்தா ஏமாத்திடலாம். இன்னொன்னு இந்த மாதிரி ஷாப்பிங் கூட்டிட்டு வந்தாலும் ஏமாத்திடலாம். எது எலிஃபண்டே தெரியலையே, 2ம் ஒரே மாதிரி இருக்கு. தும்பிக்கை தான் மிஸ். இப்ப நீ டென்ஷன்ல இருந்தா சேவா வீட்டுக்கு போலாம். டென்ஷன்ல இருக்கிற உனக்கு எதுக்குமா ஷாப்பிங் இப்போ? லக்கி அம்மாக்கு என்னதம்மா? அம்மாக்கு புது ட்ரெஸ் ஆயிடு. அம்மாவே பழைய ட்ரெஸ் தான்டா இருக்கு. தப்பான இடத்துக்கு வந்துட்டோம் போல. ஏன் பூனம் புடவெல்லாம் இனிமேல் கட்டலான்னு நான் யோசிச்சேன். பூனம் புடவை கட்ட போறியா? நம்ம மேல போய் நைட்டி செக்ஷனுக்கு போயிடலாம் மகளே. இங்க ஒண்ணுமே நமக்கு தெரியல. ஒரு விஷயம் புரியல, நீ எதுக்கு புடவை செக்ஷன் வரனே புரியுமா? இல்ல இங்க வந்து என்னன்னா வரும்போதே 1+1 ஆஃபர். 1 வாங்கினா 1 ஃப்ரீ. என்ன ரேட்ல 1 வாங்கினாலும் கூட ஈக்குவலா இருக்கு. இன்னொரு ரேட் ஃப்ரீ. ஆனா என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. புடவை நைஸ், மூஞ்சி பழைய பீஸ் ரைட்டா இருக்கு.
எனக்கு இவ்வளவு டீட்டெயிலா சொன்னா எனக்குலாம் தெரியாது, நீயே வாங்கி. எனக்கும் தான் தெரியாது, குத்து மதிப்பா எடுக்க வேண்டியதுதான். வந்துட்டோன்னு வாங்காதடி, பிடிச்சிருந்தா வாங்கு. என்னாச்சு? அப்பாக்கு பூபு வந்துச்சு. நானும் லக்கியும் இந்த படியில தங்க வச்சுட்டு அந்த பொறி உருண்டை உள்ள பூந்தவை வெளியே வரவே இல்லை. நாங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு சொல்லி எங்களை அடிச்சு துரத்திட்டா. நாங்க ஒன்றும் தெரியாம இப்போ இங்க உட்காந்து இருக்கோம். எப்போ வருவான்னு தெரியாம. என்ன பண்ண தெரியல. இங்கே விட்டு போயிடலாமா அம்மாவை? ஓகே சொல்லிட்டு அப்புறம் வந்தானா நம்ம அடிச்சிருவோம். முன்னாடி நான் ஏதோ சும்மா மனசு கஷ்டமா இருக்குதுன்னு சொன்னேன்னு கூப்பிட்டு வந்தா நீ என்ன பெருசா பர்ச்சேஸ் பண்ற? நீ எப்பயும் வேடிக்கை தானடி பாப்ப, என்னடி வாங்கலாம் செய்யற? எங்க போற? இங்க வா, இங்க வா. லக்கி பில் இருக்கு பாரு பின்னாடி. வா, இங்க கூடியே இரு, எங்கேயும் வெளியே போவாத, சரியா? இங்க அப்பா கைப்பிடி வா. சூப்பரா இருக்குல? மஞ்சள் கலர் இது. அழகா இருக்கு. எத்தனை மஞ்சள் கலர் வாங்குவ? பைத்தியம். நல்லா இருக்கா? நல்லா இல்லடி. மூஞ்சி கூட நல்லா இல்ல. நீ மூஞ்ச பத்தி பேச தகுதியே உனக்கு இல்ல. இன்னும் போன போய் வாழ்க்கை குத்த மாதிரி பேசுறியே, காது திரும்பிடுவோம். ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நேத்தே நிறைய ட்ரெஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பேக் ஃபுல்லா நிறைய ட்ரெஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆஃபர்ல வந்து சரவணா ஸ்டோர்ஸ்ல கொஞ்சம் அதிகமான காஸ்ட் இருக்கு. ஆனா நம்ம இப்போ ஒரு சாரி 1000 rupees போட்டிருக்காங்கன்னா அந்த சாரி 1000 rupeesக்கு ஒர்த்தே இருக்காது. ஆனா 1+1 ஸோ 500 rupees கொடுத்துதான் நம்ம வாங்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் சாரீஸ் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன். ஆனா சுடிதார்ஸ்லாம் கொஞ்சம் ஓகேவா இருந்த மாதிரி, எனக்கு வெளியே கம்பேர் பண்ணும்போது ஓகேவா இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு காமிக்கலாம் தான் மக்கள் எடுத்துட்டு வந்தனால எனக்கு பேச்சு செய்ய வரல, கொஞ்சம் அடைப்பா இருக்கு. நீங்க ஆடி ஆஃபர்லாம் வந்துச்சுன்னா என்ன வாங்குவீங்க, எங்க வாங்குவீங்க, அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, நானும் போய் செக் பண்றேன். ஆக்சுவலா நேற்று நமக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்ல காலையில, லக்கி பேபிக்கு இன்ஜெக்ஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு லாஸ்ட் வாட்டியே நம்ம அந்த ஃப்ளூ இன்ஜெக்ஷன் தான் போட்டிருக்கோம், அது திருப்பி போட வேண்டாம்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இருந்தனால செகண்ட் டைம் டிஎன்சி பண்ணோம். சோ அதோட ரிவ்யூ தான் இப்போ. திருப்பியும் ஸ்டொமக்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் இப்ப நம்ம போனோம். ஸ்டொமக்ல எதுவும் இல்ல, எல்லா டர்ட்டுமே வந்துருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா பிசிஓடி அதிகமாயிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு, இப்பயே நம்ம எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் 1.5 months தானே ஆயிருக்கு பேபி போய். ஸோ நெக்ஸ்ட் பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வருது, பிளட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றத பார்த்து தான் நம்ம வந்து எதா இருந்தாலும் டிசைட் பண்ண முடியும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி பிசிஓடி இருந்திருக்கு. பட் எனக்கு நான் இவ்வளோ ஸ்கேன் பண்ணி இவ்வளோ டேப்லெட்ஸ் எடுத்துல அதை கியூர் பண்ணல. நார்மலா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே அந்த பிசிஓடி போயிடுது, வெயிட் லாஸ் எல்லாமே ஆயிடுது. ஆனா இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு ஒரு 3-4 monthsக்கு எதுவுமே பண்ணாதீங்க சொல்லியிருக்காங்க டாக்டர். நீங்க நார்மலா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நார்மலா இருக்க மாதிரி இருங்க. டயட் பண்ற, எக்ஸசைஸ் பண்றேன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் இப்ப எதா இருந்தாலும் டக்குன்னு இன்ஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் முதுகு வலி அதெல்லாம் இருக்கும், இன்னும் ஒரு 6-7 months இருக்கதான் செய்யும். அதுக்கு வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இருந்துக்கணும், நல்லா ஃபுட்டு சாப்பிடணும், இதெல்லாம் வராத மாதிரியான ஃபுட்டு சாப்பிடணும் மட்டும் சொல்லியிருக்காங்க. எதுவுமே இல்லைங்கிறது குட் நியூஸ். ஆனா திருப்பி 1 month கழிச்சு வர சொல்றது பேட் நியூஸ் மக்களை. திருப்பி 1 month கழிச்சு வந்தா அந்த பிசிஓடி இருக்கா, அதுக்கு என்ன பண்ணலாம் அது மட்டும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு வாட்டியும் ஹாஸ்பிட்டல் போகும்போது கொஞ்சம் ஃபியர் இருக்கு. பட் அதை விட என்ன ஒரு விஷயம்னா, இன்னும் நமக்கு பேபி ஸ்டொமக்ல இருந்தா நமக்கு 6 months ஆயிருக்கும்ல, 7 months ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கஷ்டமா இருக்கும். பட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படி நினைப்பு வந்துட்டே இருக்கு. அங்கே போனாலே நம்ம ஸ்கேனுக்கு தானே போவோம். ஸ்கேனுக்கு போகிறது, பேபி எப்படி இருக்கு, பேபி ஹார்ட் பீட் பார்க்கறது, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். சாருக்கு கிட்டே இது சொன்னா அதுவும் ஃபீல் பண்ணோம். இன்னொரு ரீசன் வந்து போனாலே அந்த பேபி வெளியே எடுக்கும் போது அந்த பிளட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சதக்குன்னு கையிலலாம் குத்தி அந்த ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு குத்துறது, அதுவும் ஒரு மாதிரி. ஏன்னா நேற்று போயிட்டு வந்துட்டு எனக்கு அதுவே தாட்ஸ் இருந்தேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு, ஷாப்பிங் ஜாலி, ஆனால் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தும் அந்த மாதிரி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. ஓகே மக்களே, நானே வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா சருக்கு நைட் வர லேட் ஆகும். ஐயோ, நான் வேற சோகம் மோடுக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அழுவ போறேன். ஓகே மக்களே, பாய்.